லாஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம்னா லைக் யூஸ் கால்பேக் அப்படின்னா என்னங்கிறத பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்ப்போம்னா கஸ்டம் ஹூக் அப்படின்னா என்னங்கிறத பார்ப்போம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டம் ஹூக்குங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக ஃபங்க்ஷனல் கம்பானன்ஸில் என்னன்றதை பார்ப்போம். என்னன்னா கஸ்டம் ஹூக்குங்கிறது சர்டன் டாபிக்ஸ் லைக் சர்டன் ஃபங்க்ஷனாலிட்டி வந்து ரீயூஸ் பண்ணிகிட்டே இருப்போம். எக்ஸாம்பிள், ஒரு ஏபிஐ கால் பண்ணுறோம், அதுக்கு வந்து ஒரு செட் ஆஃப் ஸ்டேஜஸ் இருக்கும். இந்த மாதிரி லோடர் நடக்கிறோம், எரர் மெசேஜ் டிஸ்பிளே பண்ணும், அண்ட் தென் ஃபியூ மோர் திங்ஸ் லைக் டேட்டாவை வந்து ஷோ பண்ணும். இதுதான் வந்து பேசிக் டெம்ப்ளேட் ஃபார் லைக் ஏபிஐ கால். ஸோ அதனால் என்ன பண்ணுறேன், ஜஸ்ட் ஒரு காம்போனண்ட்டை க்ரியேட் பண்ணுறேன். இப்போ என்ன பண்ணுறேன்னா ஒரு புது காம்போனண்ட் க்ரியேட் பண்ணுறேன். ஏபிஐ கால் நாட் திஸ், மேபி டெம்ப்ளேட் வச்சுப்போம். இப்போது import React from React, then const of API call, then something வந்து ரிட்டர்ன் பண்ண போகுது. ஸோ நான் ஃபஸ்ட்டு என்ன சொன்னேன், எனக்கு தேவை ஃபஸ்ட்டு ஒரு லோடர் ஒரு ஸ்டேட், தென் செட் லோடர் ஒரு ஸ்டேட், யூஸ் ஸ்டேட். ஃபஸ்ட் இனிஷியலாக லோட் ஆச்சுன்னா ட்ரூ வச்சுப்போம். கான்ஸ்ட் ஆஃப் டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறது, டேட்டா செட் டேட்டா ஸ்டேட் டேட்டா const of error ஒரு data set error, use state. இனிஷியலாக எரர் இல்லை, ஸோ ஃபால்ஸ். ஓகே, இது மூணும் நடக்க போகுது. நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், யூஸ் எஃபெக்ட் யூஸ் பண்ணி ஒரு ஏபிஐ கால் பண்ணும். கால் பேக் ஃபங்க்ஷன், தென் ஒரு டிபெண்டன்சி அரே. ஸோ என்ன பண்ணுவோம், ஒரு ஃபங்க்ஷன் எழுதுவோம், ஏபிஐ கால் const of fetch data. அதை என்ன பண்ணுவோம், async ஆப்ரேஷன்ஸ், ஏன்னா வந்து வெயிட் பண்ணும். ஓகே, async ஆப்ரேஷன். தென் என்ன பண்ணுவோம், எரர் ஹேண்ட்லிங் பண்ணுறதுக்காக ட்ரை கேட்ச் யூஸ் பண்ணுவோம். ட்ரை கேட்ச் தென் ஃபைனல். இது வந்து ஒரு 3 சின்டாக்ஸ் யூஸ் பண்ணிப்போம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், ட்ரை கேட்ச் மெத்தடில் வந்து ஏபிஐ கால் நடக்கணும். ஸோ கான்ஸ்ட் ஆஃப் என்ன பண்ணுவோம், ஃபெச் பண்ணோம் காலை, ஃபெச் மெத்தட் டிஃபால்ட் மெத்தட். சப்போஸ் நீங்கள் ஆக்சஸ் யூஸ் பண்ணி ஆக்சியோ யூஆர்எல்லாம் வந்து பாஸ் பண்ண போகிறேன். இதே சம்திங் ரிட்டர்ன் பண்ணும், கான்ஸ்ட் ஆஃப் ரெஸ்பான்ஸ். இப்போ என்ன பண்ணுறேன், ரெஸ்பான்ஸ் வந்து ஓகே அப்படின்னா ரெஸ்பான்ஸ் டாட் ஓகே அப்படின்னா என்ன பண்ணுவேன், வந்து டேட்டாவை செட் பண்ணலாம். ஸோ கான்ஸ்ட் ஆஃப் வர டேட்டா வந்து ஜேசன் டேட்டா. ஸோ அவைட் ரெஸ்பான்ஸ் ஓகே டாட் ஜேசன் ஆப்ஜெக்டாக கன்வெர்ட் பண்ணும். ஸோ கன்வெர்ட் பண்ணியாச்சு. தென் செட் டேட்டா ஆஃப் ஜேசன் டேட்டா, இங்கேயும் அசிங்க் அவைட் யூஸ் பண்ணிப்போம். ஓகே, இது சப்போஸ் தப்பாக வந்துச்சு அப்படின்னா ஒரு எரர் மெசேஜ் த்ரோ பண்ணணும். த்ரோ நியூ எரர், network response was network error. ஓகே, இப்போ என்ன பண்ணுறோம், என்ன நடக்கலாம், ஃபஸ்ட்டு கேட்ச் பண்ணுறோம். எரர் கேட்ச் பண்ணுறது எரர். ஓகே, எரர் கேட்ச் பண்ணியாச்சு. செட் எரர். ஓகே, செட் எரர், சாரி எரர்ன்றது கரெக்டாக நான் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்.
ஸோ செட் எரர், என்ன எரர் டாட் மெசேஜ். ஓகே, ஃபைனலாக என்ன பண்ணும், செட் லோடிங் வந்து லைக் ஃபால்ஸ் ஆக்கிடும். ஸோ செட் லோடர் ஃபால்ஸ். இப்போ நான் இங்கே என்ன பண்ணும், நான் இங்கே ரிட்டர்ன் பண்ணுறது என்ன ரிட்டர்ன் பண்ணலாம், டேட்டாவை ரிட்டர்ன் பண்ணணும். எனக்கு டேட்டாவும் வேணும், லோடரும் வேணும், எரரும் வேணும். கரெக்டா? இப்போ எக்ஸ்போர்ட் பண்ணிடலாம். ஃபங்க்ஷன் எக்ஸ்போர்ட் டிஃபால்ட் ஏபிஐ கால் எக்ஸ்போர்ட் பண்ணியாச்சு. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டம் ஏபிஐ காலுடைய கஸ்டம் ஹுக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ என்ன பண்ணுறோம்னா இதை யூஸ் பண்ணணும். ஸோ அதுக்காக என்ன பண்ணுறோம்னா மேபி என்ன பண்ணணும், ஆப் கம்போனண்ட்டில் யூஸ் பண்ணணும். அது ஜஸ்ட் என்ன பண்ணுறேன், என்ன இம்போர்ட் ஏபிஐ கால். ஸோ இம்போர்ட் ஏபிஐ கால். ஓகே, ஏபிஐ கால் இம்போர்ட் பண்ணியாச்சு. இப்போ நான் இந்த ஓகே, நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன், யூஆர்எலை வந்து வாங்கிக்கிறேன், பாஸ் பண்ணுறேன். ஓகே, ஏபிஐ கால். இப்போ என்ன பண்ணுறேன்னா எனக்கு இந்த 3 டேட்டா வேணும். என்ன 3 திங்ஸ், லைக் டேட்டா, லோடர், ஓகே, தென் எரர். எதுலேருந்து, ஏபிஐ கால்லேருந்து வேணும். ஏபிஐ கால்லேருந்து நமக்கு தேவை. கரெக்டாக? ஸோ இது 3 நமக்கு வந்து தேவை. என்ன பண்ணணும்னா இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ண போகிறேன், அதுக்கு யூஆர்எல் பாஸ் பண்ண போகிறேன். ஸோ அந்த யூஆர்எல் பாஸ் பண்ணுறதுக்காக நான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன யூஆர்எல்னா https /api .example.com /items. இதுதான் எனக்கான API. இப்போ என்ன பண்ண போகிறேன்னா கண்டிஷன் போட போகிறேன். இஃப் லோடர் இருந்துச்சுன்னா ரிட்டர்ன் லோடிங். இஃப் எரராக இருந்துச்சுன்னா ரிட்டர்ன் என்ன எரர் மெசேஜோ அந்த எரர் மெசேஜ் வந்து போடுறேன். எரர் அக்கர். கரெக்டா? ஓகே, தென் என்ன எரரோ டிஸ்பிளே பண்ணுறேன். தென் சப்போஸ் டேட்டா வந்துச்சுன்னா இந்த டேட்டா வந்து மேப் பண்ணிடும். எனக்கு டேட்டா வந்து அரே ஆகும். டேட்டா டாட் ஆப் ஆஃப் இது ஒரு லிஸ்ட்டாக வச்சுப்போம். ஸோ ஐட்டம் டாட் மேப் அப்பா மாத்திரம், சாரி இங்கே தப்பாக இருக்குது. தென் ஏதோ ஒரு அன்ஆர்டர் லிஸ்ட் வச்சுப்போம். ஓகே, கரெக்டாக? இப்போ இதுக்கு என்ன பண்ணும், ஒரு கீயை பாஸ் பண்ணிடுவோம். ஐட்டம்னா ஒரு கீ, இந்த கீலாம் வந்து என்னத்துக்குன்னு தெரியும். ஒரு ஐடி ஐட்டம் டாட் ஐடி. இப்போ நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கலாம் க்ரோமில் போயிட்டு. இப்போ வந்து க்ரோம் போகிறோம், செக் பண்ணுறோம், ரீலோட் பண்ணுறோம். ஓகே, ஸ்டைலில் இதை வந்து பார்த்தீங்கன்னா லோடிங்கில் இருக்கு. போவோம், இங்கே போயிட்டு என்ன பண்ணுறோம், ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏபிஐ கால்ஸ் ஓகே கரெக்டாக இருக்குது. டெம்ப்ளேட் பார்க்குறோம். ஓகே, யூஆர்எல்லை பாஸ் பண்ணுறேன், யூஆர்எல் எடுத்துப்போம். தென் இப்போ வரும், திரும்ப க்ரோம் போகிறோம், ஏபிஐ கால் நடக்குதுன்னு பார்ப்போம். ஃபெச் யூஸ் பண்ணால் ஏபிஐ கால் நடக்கும், ரீலோட் பண்ணுறோம். ஓகே, இப்போ ஏபிஐ கால் நடக்கலை, திரும்ப போகிறோம். ஓகே, ஃபெச் டேட்டாவே கால் பண்ணல. ஸோ என்ன பண்ணுறோம், ஃபெச் டேட்டா வந்து கால் பண்ண. ஸோ ஃபெச் டேட்டாவை கால் பண்ணியாச்சு. தென் நம்ம டிபெண்டன்சி இன்னொரு விஷயம் பண்ணல, டிபெண்டன்சி ஆட் பண்ணல. ஆட் பண்ணாதான் ஏபிஐ காலே நடக்கும். ஸோ ரீலோட் பண்ணுறேன். தென் திரும்பவும் போய் பார்க்குறேன் என்ன எரர்ன்ட்டு. ஸோ ஜஸ்ட் என்ன பண்ணுறேன்,
ஓகே. வெளிய போடக்கூடாது. தப்பு. சாரி. இங்கே உள்ள போணும். இப்போ போய் ஏபிஐ கால் பண்ணணும். ஓகே. ஏபிஐ கால் நடந்திருக்கு. ஸோ திருப்பி குரோம் போறேன். ரீலோட் பண்றேன். ஓகே. எரர் மெசேஜ் இருக்கு. ஸோ அதனால எரர் மெசேஜ் வந்திருக்கு. சப்போஸ் கரெக்டான டேட்டாவை குடுக்குறேன். ம். இப்போ பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஏபிஐ ரீப்ளேஸ் பண்ணிட்டேன். ஜேசன் பிளேஸ்ஹோல்டர் ஏபிஐ ரீப்ளேஸ் பண்ணியிருக்கேன். பட் ஒன்ஸ் அகைன் ரீலோட் பண்றேன். ஓகே. ஸ்டில் நமக்கு ஏபிஐ ரெஸ்பான்ஸ் பண்றேன். நான் என்ன வந்து டைட்டில் தான் மேப் பண்ணணும். ஸோ இங்க என்ன பண்ணணும்? ஏபிஐ கால் டாட் டைட்டில் மேப் பண்றேன். ஸோ டேட்டா டாட் மேப் இஸ் வந்து ஃபங்க்ஷனோடது. என்ன பண்ணுவோம்? ஜஸ்ட் வந்து ஒரு கன்சோல் போடணும். கன்சோல் டாட் லாக் ஆஃப் டேட்டா. குரோம் போறேன். கன்சோல் பண்றேன். டேட்டா டாட் மேப் இஸ் நாட் அ ஃபங்க்ஷன் வருது. ஓகே. இப்போ நான் இங்கே பார்த்தீங்கன்னா லைக் ஏபிஐ கால் டெம்ப்ளேட்ஸில் ஸ்லைட் மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்கேன். ரெஸ்பான்ஸ் ஓகேனா மட்டும் டேட்டா சேவ் பண்ணுறேன். அதர்வைஸ் இது பண்ணுறேன். ஓகே. இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா லைக் இன்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஓகே. தென் இப்போ ஆப்ஜெக்ட்டை பார்க்குறேன். தென் டேட்டா இருக்குது, எரர் இருக்குது, லோடர் இருக்குது. ஸோ அது வந்து விஎஸ் கோடு போகிறேன். ஸோ ஆப்.js இங்கே எல்லாமே கமெண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து எல்லாமே அன்கமெண்ட் இப்போ ரிமூவ் பண்ணலாம். இப்போ டேட்டா லோடர் எரர். ஓகே. இப்போ இதை வந்து அன்கமெண்ட் பண்ணுறேன். ஸோ ஜஸ்ட் எனக்கு ஓகே. இப்போதைக்கு நான் கன்சோலில் என்ன வருதுன்னு பார்த்துருவேன். டேட்டா. ஸோ கன்சோலில் ஓகே. இங்கே டேட்டாவில் சம்திங் வருது. ஸோ இங்கே என்னன்றதை பார்ப்போம். ஓகே. இங்கே நான் டேட்டா தான் ரிட்டர்ன் பண்ணுறேன். ஓகே. ஓகே. டேட்டா டாட் யூசர் ஐடி வருது. ஸோ என்ன பண்ணுறேன்? கமெண்ட் பண்ணுறேன். டேட்டா டாட் டைட்டில். ஓகே. டைட்டில் வந்து டிஸ்பிளே ஆகும். ஓகே. இதை தான் பார்த்தீங்கன்னா லைக் கஸ்டம் மூவ்ஸ் அப்படின்றது சொல்லுவாங்க. என்னன்னா லைக் ஒரு சர்டன் ஃபங்க்ஷனாலிட்டியை ரீயூஸ் பண்ணிக்கலாம். அதனால் வந்து திரும்ப திரும்ப அதை வந்து நம்ம கோட் எழுதிட்டே இருக்க தேவை. இங்கே இப்போ பாருங்கள். நான் இப்போ என்ன பண்ணுவேன்? ஜஸ்ட் இந்த ஏபிஐ வேறு எங்கேயாவது ஏபிஐ கால் பண்ணால் ஜஸ்ட் ஏபிஐ மட்டும் பாஸ் பண்ணுவேன். தென் இந்த ஃபங்க்ஷன் திருப்போம் காம்பனண்ட் இது ஒரு எக்ஸ்டர்னலாக இது ஒரு காம்பனண்ட்டாக ரேப் பண்ணி வச்சிடும். ஸோ என்ன பண்ணுவோம்? இங்கே இதுக்கு தனியாக ஒரு யூஆர்எல் பாஸ் பண்ணிடுவோம். இங்கே இந்த யூஆர்எல் எடுத்து இங்கேயே மேப் பண்ணிடும். ஸோ எனிவே இது வந்து எனக்கு இந்த டேட்டாவை வந்து ஷோ பண்ண போகுது. லைக் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா லைக் கஸ்டம் ஒர்க்ஸ்படி லைக் முக்கியமான ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி. ஓகே. அட்வான்டேஜ்னு சொல்லுவாங்க. ஓகே. தட்ஸ் ஆல் இன் திஸ் வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். விஷிங் யூ a happy new year.